அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க. நான் இன்று என்ன பதிவு சொல்ல போகிறேன்னா, இந்த திதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திதி ஒருத்தருக்கும் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு திதிக்கும் ஒரு பவர் இருக்குது. அதாவது பவர்னால் சக்தி இருக்குது. அந்த சக்தி ஒரு ராசிக்காரங்களும் பாதிக்கும். ஒரு திதி வரக்குள்ள அந்த ராசிக்காரர்கள் எந்த திதி வருதோ அந்த திதியை மிகவும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். திதிக்கு மிகவும் சக்தி அதிகம். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால்தான் இறந்தவங்க எந்த திதியில் இருக்கிறாங்க பார்த்து அவங்களுக்கு தோசைலாம் செய்வாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ எந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த திதியில் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அதை கருத்தில் எடுத்துங்க. அதை பயன்படுத்தி அன்று அந்த திதினா இப்போ டெய்லியும் நான் இந்த ராசி பலன் சொல்கிறேன். அதில் அந்த திதியை தான் சொல்கிறேன். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நான் சொல்கிற ராசி எந்த திதின்னு சொல்லி நீங்கள் குறித்து வச்சுங்க. அந்த திதி அன்று வந்தால் அனைவரிடமும் மிகவும் கவனமாகவும் உங்கள் பயணத்தில் விழிப்புணர்வுடனும் நீங்கள் ஒருத்தவருக்கு அதாவது எப்படின்னா செலவு பண்ணுறீங்க இல்லை கடனாக கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய அந்த பணத்தை மிகவும் அந்த நாளில் கவனமாக பயன்படுத்த வேண்டும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நான் ஒரு ராசிக்கும் அது திதியை சொல்கிறேன். கவனத்தில் கொள்ளுங்கள். மேசன்னா சஷ்டி திதி. மேசன்னா சஷ்டி திதி மிகவும் கவனமாக இருக்கணும். ஒரு ராசி சொல்கிறேன். அதாவது இப்போ இது சொல்கிற திதிலாம் கவனமாக இருக்கணும். இந்த திதியிலெல்லாம் விரயங்கள் ஏற்படும், பகைகள் ஏற்படும், ஆபத்துகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். மேசன்னா சஷ்டி, ரிஷமன்னா சதுர்த்தி திரியோதசி, மிதுனன்னா பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தி. கவனித்துக் கொள்ளுங்கள். மிதுனனா பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தி. கடகனா சஷ்டமி. சிம்மன்னா திருதிகை சஷ்டி நவமி தசமி திரியோதசி. சிம்மன்னா திருதிகை சஷ்டி நவமி தசமி திரியோதசி. கன்னினா பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தி. துலாம்னா பிரதமை துவாதசி. விருச்சிகனா நவமி தசமி. விருச்சிகக்காரங்களுக்கு நவமி தசமி கருத்தில் கொள்ளுங்கள். தனுசுனா துவாதசி ஏகாதசி சதுர்த்தி. மகரனா பிரதமை திருதிகை துவாதசி. கும்பனா சதுர்த்தி. மீனனா துவாதசி ஏகாதசி சதுர்த்தி. இதெல்லாம் ஒரு ராசிக்காரங்களுக்கும் வரக்கூடிய அதாவது பகையை, நஷ்டத்தை, உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திதிகள். இந்த திதிகளை மிகவும் கவனமாக கையாண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. கருத்தில் கொள்ளுங்கள். திதிகள் அதன் வேலையை செய்துடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த வளர்பிறை தேய்பிறை திதிகளில் மேற்கூடிய ராசிகள் கவனமாக செயல்பட வேண்டும். அதாவது வளர்பிறைன்னு எடுத்துக்கினா பௌர்ணமி, தேய்பிறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அமாவாசை. இந்த 2 நாளில் திதி வரும். வளர்பிறை திதி தேய்பிறை திதின்னு. அதான் பௌர்ணமி திதி அமாவாசை திதின்னு. அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த திதி அதை இப்போ சொன்ன இல்லைங்களா, அந்த திதி இருந்துச்சுன்னா மிகவும் கவனமாக இருக்கணும். மிகவும் பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்திவிடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இது ஒரு
அதாவது உலகம் தோன்றி எத்தனை வருடங்கள் ஆகிறது. அதில் அடிப்படையில் ஆராய்ச்சியாளர்களும் சரி ஜோதிடர்களும் சரி அவங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவெடுத்திருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த இந்த எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த திதி வருதோ அந்தந்த திதியை மிகவும் கவனமாக கையாண்டால் நாம் அந்த திதியிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மிகவும் சிறப்பான தகவல்கள் இனிமேட்டு வரக்கூடிய ஒரு நாளிலும் அதாவது என்னால் முடிந்த தகவல்களை தெரிவிப்பேன். கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.